வணக்கம்ப்பா. இந்த மலம் கழிக்கும்போது ரொம்ப டைட்டாக போகிறது, முக்கி போகிறது, இப்படியெல்லாம் செய்யும்போது பின்னால் மூல நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆரம்பத்திலே நீங்கள் சரி செய்யக்கூடியது நார்ச்சத்துள்ள உணவுகள் சாப்பிட்ணும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தண்ணீர் எல்லாமே குடிக்கணும். நல்லா சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டா தான் உங்களுக்கு மலச்சிக்கல்லாம் வரும். சரி, அப்படி சாப்பிட்டு உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, நாங்கள் சரியாக சாப்பிட முடியல, இதனால் அப்படி வருது அப்படின்னா அது ஆரம்ப கால மூல நோய் மாதிரி அப்புறம் ரொம்ப கடுமையாக வந்துடும். அதுக்கு நம்ம வீட்டை சுற்றி எங்கே பார்த்தாலும் குப்பை மேனி கீரை முளைச்சி கிடக்கு. அதை பறிச்சுட்டு அந்த இலையை, அந்த வேரை தவிர அந்த இலைகளை அப்படியே உருவி உருவி நல்லா சுத்தமாக அலசிட்டு அதை சாறு எடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சாறு எடுக்க முடியுமோ, 50 மில்லி எடுக்க முடிஞ்சாலும் சரி, 100 மில்லி எடுக்க முடிஞ்சாலும் சரி, இல்லை 1/4 லிட்டரு எடுக்க முடிஞ்சாலும் சரி, எவ்வளோ சாருக்கு உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்து இடித்து ஒரு துணியில் புழிஞ்சு சாறு எடுக்கணும். அதே அளவு, அந்த சாறு உள்ள அளவுக்கு விளக்கெண்ணெயை கலந்துக்கோங்க. கலந்து ஒரு கனமான பாத்திரத்தில் வச்சு, இரும்பு சட்டியில் கூட வைக்கலாம், இரும்பு கடாய் இருக்குலையே அதில் கூட வைக்கலாம். வச்சு விடாமல், சிறுதியில் விடாமல், கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். இல்லாட்டி அடியில் ஒட்டிக்கணும். அதனால் கிண்டி காய்ச்சி அப்படியே இந்த விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கிறதுனால பொங்கி வரும். இருந்தாலும் சிறுதியில் வச்சு நம்ம கிண்டி 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 விடணும். அப்புறம் நல்லா அந்த நீர் சத்தெல்லாம் வற்றின பிறகு அடியில் ஒரு மாதிரி மெழுகு மாதிரி தங்கும் கருப்பாக. அந்த மெழுகு மாதிரி எண்ணெய் தனியாக நிற்கும், மெழுகு அடியில் போய் தங்கும். அந்த நேரத்தில் நம்ம அதை வடிக்கணும். ஒரு துணியில், சுத்தமான துணியில் வடிக்கணும். இல்லை பொடி வடிகட்டி இருக்கு இல்லையா, சின்ன சின்ன துவாரம் உள்ளது, அதில் வடிகட்டலாம். இல்லாட்டி துணியிலேயே வடிகட்டிக்கிங்க, ரொம்ப உத்தமம். அப்படி கட்டி வச்சுக்கிட்டு நைட்டு படுக்க போகும்போது, சாதாரணமாக லேசாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க 1 ஸ்பூன் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க 3 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் அந்த தைலம் தான் சொல்லணும், குப்பை மேனி தைலம். அதை 3 ஸ்பூன் அளவுக்கு நைட்டு படுக்கும்போது குடிச்சிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு படுங்க. உங்களுக்கு ஈஸியாக மலம் போயிடும். அந்த ஆரம்ப காலத்தில் வர மூல நோயை நம்ம சரி பண்ணிடலாம். முத்தப்பட தேவையில்லை.